அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு காவல்துறையிலேருந்து செய்த மிகப்பெரிய துரோகம் ஒன்று இருக்குது. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை இவ்வளோ நாள் பார்த்து கர்நாடகா ரொம்ப ஏளனமாக பார்த்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி கர்நாடகாவை பார்த்து கைகொட்டி சிரிக்கும் தமிழகம். அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றதை நம்ம வீடியோவில் பேசுவோம். சிவகாசி மற்றும் கோயம்புத்தூரை கையில் எடுத்த திமுக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அப்படின்ற ஒன்றில் இன்றைக்கி பொதுமக்களை ஏமாத்துறதுக்காக மிகப்பெரிய விஷயமா செய்ய போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தேவையில்லாத ஆணி தனுஷ் அவர்களுக்காக ரஜினி களமிறங்குகிறாரா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதையும் நம்ம பேசுவோம். சொத்து வரி அப்படின்ற பேரில் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லிடுங்க. மறக்காமல் வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு முதல்ல வீடியோவுக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா, திமுக அப்படின்ற ஒரு கட்சியில் மிகப்பெரிய அளவில் ஆட்கள்லாம் இருக்காங்க. உள்ளாட்சித்துறையை இன்னமும் திமுக கையில் வச்சுருக்கு. இது எல்லாமே நமக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கி உதயநிதி கைது அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி 9 வழக்குகள் பதியப்பட்ட ஒரு நபர். யோசிச்சு பாருங்க. அதுவும் பெண் வன்கொடுமை வழக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சாதாரண வழக்கு கிடையாது. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு அசிங்கமாக பேசுறது, இரட்டை அர்த்தத்தில் ஒரு தலைவரே பேசுறது, வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுறது, இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு எதிராக அங்கே இல்லாத போது சில எரிச்சல் மூட்டும் பேச்சை பேசுறது அப்படின்ற விஷயத்துக்குள்ள உதயநிதி மேலே வழக்கு பதியப்பட்டுச்சு. ஆனாலும் கூட பாருங்க, காவல் நிலையத்தில் ஆஜரானாரு, அப்படியே வீட்டுக்கு போயிட்டாரு. இது எங்கப்பா நடந்திருக்கு? இதெல்லாம் பெரிய ஒரு ப்ராசஸாக நடந்துட்டு இருக்கு. கைது பண்ணாங்க, உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க, கூட்டம் சேர்ந்துச்சு, போயிட்டாங்க. ரைட்டு. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய டேபிளில் இருக்கிற மிகப்பெரிய உளவுத்துறையோட உண்மையான உளவுத்துறையோட ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதியை கைது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியனும் KN நேரு அவர்களும் சேகர்பாபு அவர்களும் எப்படி அங்கே வந்தாங்க? அதுக்கப்புறம் திமுக பரந்தாமன், சிவசங்கரன், மார்க்கண்டேயன் இவங்கெல்லாம் ஓகே. ஏன்னா அடுத்து நியூஸ் வந்துச்சு. இப்போ கலைஞர்லாம் நைட் நள்ளிரவில் கைது பண்ணும்போது அங்கெல்லாம் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் நியூஸ் பரவி அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் வந்த கூட்டம் தான் அவ்வளோ கூட்டம் அந்த காலத்தில் அவங்களுக்குலாம் தெரியும். அப்படி இருக்கும்போது உதயநிதி அவர்களை கைது பண்ணுறதுக்கு முன்னாலேயே மா சுப்பிரமணியன் கேட்டு வாசலில் நின்றது எப்படி அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. இதே கேள்வியை நம்ம அன்னைக்கும் கேட்டு முடிச்சிட்டோம். ஆனால் இன்னைக்கு காவல்துறையோடைய ஒரு மிகப்பெரிய துரோகம் ஒன்று நடந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா, சில அதிகாரிகளை இன்னமும் திமுக கைக்குள்ளே வச்சிருக்கு. அந்த அதிகாரிகளுக்கான ஒரு விஷயம் அப்படின்றது போயிட்டுருக்கு, வந்துட்டுருக்கு. அது மூலியமாக தகவல் போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறையோட ரிப்போர்ட் இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய டேபிளில் இருக்குது. இப்போ ரொம்பவே தீவிரமாக கையில் எடுக்கணும். இன்னைக்கு திமுக மேலே பதியப்பட்ட வழக்குகள் என்ன அப்படின்ற ஒட்டுமொத்த கோப்புகளும் டேபிளுக்கு வரணும். எந்த வழக்கை எப்போ போட்டிருக்கீங்க, எந்த எஃப்ஐஆர் ஸ்ட்ராங்காக இருக்கா, ஒவ்வொரு விஷயத்திலையும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிற செந்தில் பாலாஜி, KN நேரு, ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி ஆட்களுக்கு ஏன் இந்த மாதிரி வழக்குகள் போடுது? 3 மாதம் கூட ஜெயிலில் இல்லாத அளவுக்கான தண்டனை அப்படின்னு அவங்க லேஸ்பட்டது காரியம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நேருக்கு நேராக உயர் அதிகாரிகளை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. இன்னைக்கு தொழில்துறை மாநாடு முடிஞ்ச கையோட தலைமை செயலகத்தில் நடந்த ஒரு விஷயமா இதை நம்ம பார்க்குறோம். ரொம்பவே கரெக்டான கேள்வி. இவ்வளோ நாள் நம்ம கேட்டுட்டு இருந்த கேள்வியை இன்றைக்கி தான் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கையில் எடுத்திருக்காரு. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திமுகவுடைய மாநாடு, இளைஞரணி மாநாடு, வடக்கு மாநாட்டுக்காக நான் ஏரியிலேருந்து மண் அள்ளி இருக்கிறாப்புல ஏவா வேலு அவர்கள் 8 கோடி ரூபாய்க்கு மண் அள்ளி இருக்காங்க. அறப்போர் இயக்கம் மூலியமாக வெளியில் வந்திருக்கிற ஒரு திடுக்கிடும் தகவல். இன்றைக்கி அவர் மேலே பதியப்பட்ட புது வழக்கு. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவில் சைலண்ட் மோடில் இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்றது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்றைக்கி திமுகவை பொறுத்த வரைக்கும் சட்டசபையில் பேசுகிறாங்க, பேசாமல் இருக்காங்கன்றதை தாண்டி எப்போவுமே செந்தில் பாலாஜி அவர்கள் உதயநிதியோட ரொம்பவே டச்சில் இருப்பார். என்னாச்சு சில சமயம் பேசவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரியுது, சமீப காலமாக அவர் பாஜக மிகப்பெரிய லிங்கில் இருக்கார் அப்படின்றதும் வேற வழியே இல்லை. இனி அவர் எப்படியாவது உள்ள போவிடாமல் தடுக்கணும்னா அது பாஜகவால் தான் முடியும் அப்படின்னு சரண்டரே ஆயிட்டாரு. இன்னைக்கு அக்கா கனிமொழியும் அதே வேலையை தான் செஞ்சுருக்காங்க. நாடாளுமன்றத்தோட சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் நடத்தின தேநீர் அந்த ஒரு விருந்தில் அப்படியே வாலண்டியராக போய் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். திமுகவுடைய அனைத்து எம்பிகளும் சேர்ந்துருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் சில விஷயங்கள் நடந்தாலே தவிர்க்கிற ஸ்டாலின் அவர்கள் மெனக்கட்டு டெல்லியில் இருக்கிறவங்கள தன்னுடைய எம்பிகளை அனுப்பி அந்த இடத்த அலங்கரிக்கிறார் அப்படின்னா காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. ரைட்டு. இப்போ அப்படியே சுக்குநூறாக உடஞ்சு போனால் அதிமுக பக்கம் வருவோம். இன்னைக்கு அதிமுகவை கையில் எடுக்க போகும் சசிகலா அம்மையார் அவர்கள். காரணம் என்ன அப்படின்னா, பிரிஞ்சு போன சில பேர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னும் சில பேர் எதிர்ப்பு குரலோட எடப்பாடிக்கு எதிராக நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க கையில் இருக்கிற MLA பதவி அப்படின்றது லேஸ்பட்ட பதவி கிடையாது அப்படின்றனாலையும் எடப்பாடி அவர்கள் இந்த இடத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அப்சரான்றவங்க செய்தி தொடர்பாளர், கொள்கை பரப்பு துணை செயலாளர், இவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க. நேற்று சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காரு. அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த கட்சியை மண்ணாக்கின EPS அவர்கள் எப்படியாவது கட்சியை கொண்டுட்டு போய் சின்னம்மா காலில் கொடுத்துருங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த ADMKல இருக்கிறவங்களும் இன்னைக்கு கொடி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க அப்படின்னா சும்மா சொல்லக்கூடாது. சின்னம்மா அவர்கள் சீக்கிரம் ADMKக்குள்ளே என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் தான்
அதிமுகவுடைய உண்மை தொண்டர்களுக்கு ஏதோ சந்தோஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. அதிமுகவுடைய நிலைமை ரொம்ப பாவப்பட்ட ஒரு நிலைமையாக இருக்குது. ரைட். இப்போ அடுத்து இங்கே வருவோம். நம்ம விருதுநகருக்கு வருவோம். இன்றைக்கி விருதுநகரில் 3 பேர் பட்டாசு தொழிற்சாலை பலியாயிருக்காங்க. அதாவது இது வந்து உரிமம் இருக்கிற ஒரு இடம், பட்டாசு ஆலை அப்படின்றத தாண்டி சட்டவிரோதமாக நடந்துட்டு இருக்கிறது, அப்பைக்கப்போ வெடிக்குதுன்றது இன்றைக்கி சட்டமாக நடந்துட்டு இருக்கிறதே ஒரு இடத்துல வெடித்து 3 பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு அக்கா வந்து வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த அக்காவுக்கு நான் நேருக்கு நேராகவே கேட்குறேன், அக்கா நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க, தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு மிரட்டல் விட்டுருக்கீங்க, சிவகாசியில் நீங்கள் காலை எடுத்து வச்சிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிரட்டல் விட்டீங்க. இன்றைக்கி 3 உயிர் போயிருக்கு. நீங்கள் தான் அவங்க குடும்பத்துக்கு போய் சோறு போட போகிறீங்களா? 4 மாதம் நீங்கள் சாப்பிடவே இல்லை அப்படின்லாம் சொல்கிறீங்க. உங்களுடைய வறுமை எங்களுக்கு வருத்தம் தான், அதெல்லாம் நாங்கள் வந்து சொல்லலை. ஆனால் 4 மாதம் சாப்பிடாமல் இருக்கிறவங்க மாதிரி நீங்கள் பேசலையேக்கா. இன்றைக்கி சிவகாசியை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி உயிரிழக்கிறவங்க, அம்மா அப்பா வந்து உயிரிழந்த குழந்தைங்க அங்கே நிறையா நடமாட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நிறையா பேர் வந்து இன்றைக்கி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போட்ட அதே வீடியோவுக்கு கீழே கமெண்ட் இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அதே ஒரு விஷயம் நடந்திருக்கு மக்களே. அதே மாதிரி இன்றைக்கி வந்து திமுக சார்பில் இந்த சட்டவிரோத ஆலையை நீங்கள் எப்படி மூடலாம், தீபாவளி வர டைமில் நீங்கள் எப்படி மூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்த போகிறாங்களாம். எப்படி தங்கம் தென்னரசு சொல்லியிருக்கிறாப்புல, இதெல்லாம் சரிப்பட்டு வராது முதலமைச்சர் விஜய் அவர்களே. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் திமுக வந்து சிவகாசியை கையில் எடுக்க போகிறோம், உங்களுடைய தொழில்துறை அமைச்சர் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி வச்சுருக்காங்க, இது சரிப்பட்டு வராது, வருஷத்துக்கு 4-5 பேர் வந்து சிவகாசி அந்த உயிர் போயே ஆகணும், அதை எப்படி நீங்கள் நிறுத்தலாம்னு சொல்லி கேள்வி கேட்குற மாதிரி உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு தான் எங்களுக்கு கேட்க தோணுது. சட்டவிரோத ஆலைக்கு ஆதரவு கொடுத்து திமுக போராட போடு அப்படின்னா என்ன கட்சி இது அப்படின்னு தான் கேட்கணும். அடுத்து கோயம்புத்தூர் விஷயத்துக்கு வருவோம். அந்த பையனுடைய அந்த அமுதன் அப்படின்ற ஒரு பையன், காலேஜ் படிக்கிற பையன், 3ஆம் வருடம், ரொம்பவே மோசமான நிலையில் இறந்து போயிருக்கான். அந்த பையனோட கேஸ் என்ன ஆச்சுன்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி காலையில் போட்ட வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். சமையலர் அவருக்கும் போன வாரம் தான் அந்த பையனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து ஆகி ஒரு வாரம் அந்த பையனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி 18 மாணவர்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றதும், அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கிறவங்க அவங்கவுங்களோட பசங்களை கழட்டிகிட்டே போனதுக்கப்புறமா 5 பசங்களை இன்றைக்கி கைது பண்ணியிருக்காங்க. மேலும் 8 பேரை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. பார்ப்போம் முடிவில் என்ன தான் வருது அப்படின்றதும், காவல்துறையினர் உண்மையான சொன்ன அறிக்கை உண்மைதானா அப்படின்றதையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். அடுத்து இந்த சொத்து வரி பிரச்சனைக்கு நம்ம வருவோம். ஏற்கனவே சொத்து வரி பிரச்சனையை நான் முந்தின வீடியோலேயே சொல்லியிருப்பேன். டைம் அதிகமாக வந்தனால அதை நான் நிப்பாட்டிட்டேன். இதில் சொல்கிறேன். சொத்து வரி அப்படின்லாம் கூடலைங்க. இது வந்து முழுக்க முழுக்க திமுகவுடைய ஒரு ஸ்கேம். வருஷம் வருஷம் எவ்வளோ கூடுமோ அதே லிமிட் அளவு தான் கூடியிருக்கு. அதிகமாக படுத்திட்டாங்க அப்படின்றது வெளிப்படையில் வந்து ஒரு பொய்யான நியூஸாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ வருஷமாக மக்கள் இன்றைக்கி மக்கள் மேலேயும் நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட முடியாது எல்லாமே சரிதான் அப்படின்னு. ஏன்னா ஒரு சொத்து வச்சுருக்கிறவங்க அதுக்கான வரி அப்படின்றத கட்டி தான் ஆகணும். பாதாள சாக்கடை வரி, சொத்து வரி, தண்ணி வரி, இதெல்லாம் மக்களுடைய ஒரு கடமை, மாநகராட்சிக்கு கட்டக்கூடிய நம்மளுடைய கடமை. ஆனால் இதை வந்து மக்கள் சரிவர கட்டுறாங்களா? ஏழ்மை நிலையில் இருக்கவங்க 1 வருஷம் கட்ட முடியல, 2 வருஷம் கட்ட முடியலங்க, அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறவங்க, இது இவ்வளோ நாளாக போயிட்டு இருந்தது. திமுக அதிமுக காலகட்டங்களில் இந்த சொத்து வரி வாங்குறதுக்கே வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க, நம்மளும் போயிருக்க மாட்டோம். ஏன்னா அந்த வேலை பார்க்கல யாருமே. அவங்களுக்கு ஆட்டை போடுறதே சரியான வேலையாக இருந்துச்சு. இன்றைக்கி தமிழக வெற்றி கழக அரசு வந்ததுக்கப்புறமா இருக்கிற அரசு அதிகாரிகளுடைய வேலை சரிவரையாக நடந்துட்டு இருக்கு. அப்போ யார் யார் கட்டலைன்ற பெண்டிங் வந்து இன்றைக்கி அவங்களுடைய லிஸ்ட்டில் மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரூபாயா ஏறி நிற்கிது. அப்படி இருக்கும்போது அது எப்படிங்க, நம்ம வீடு வச்சுருக்கோம், நம்மளுடைய சொத்து, நம்மளுடைய வரி நம்ம கட்டி தான் ஆகணும் அப்படின்ற உடனே இருக்கும்போது அவங்களுடைய இவ்வளோ நாள் கட்டாமல் தொகையை இப்போ வந்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுங்கன்னு. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் ஒருத்தர் போட்டிருக்காரு, 800 கட்டினேங்க, 6000 வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே நீங்கள் கட்டாத விலைக்கு தான் மொத்தமாக போட்டிருக்காங்க. இதை நீங்கள் பிரித்து கட்டலாம், அல்ல 2-3 டியூவாக கூட கட்டி விடலாம். ஆனால் கட்டணும். இதுதான் வந்து அரசோட ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள். இதுக்காக வந்து எனக்கு திடீர்னு தமிழக வெற்றி கழக அரசு விஜய் வந்தவொடனே பார்த்தீங்களா ஏற்றி விட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து டுபாக்கூர். அதெல்லாம் கிடையவே கிடையாது. சன் நியூஸ்காரங்க போட்டு முழுக்க மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. மக்களே தயவு செய்து நம்பாதீங்க. சொத்து வரி வருஷம் ஏறுற மாதிரி தான் ஏறி இருக்கு, எந்த மாற்றமும் கிடையாது. அதே போல் 5 லட்சம் ரூபாய் யார் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம், இதை பற்றி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க. உங்களுக்கு அந்த 5 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு தேவை, அந்த வீட்டு வசதிக்கு தேவை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கான டீட்டெயில் தரேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் வந்துடுறேன்.